இந்த ஞாயிறு காலை தமிழ் ஆராதனைக்கும் எல்லாரையும் இயேசு நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. துவக்க முதல் முடியும் மட்டும் தேவனுடைய கிருபையும் பிரசன்னமும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை வழி நடத்தட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, நம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக நான் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாமே நீர் அசைவாடுவீராக, நம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக, வழி நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தாமே வழி நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபையின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து பலப்படுத்தும், கிருபைக்குள்ள மறைத்தருளும். எல்லா கனம் மகிமை துதியும் ஒருவருக்கு மட்டும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். உயர்த்தி கர்த்தரை பாடுவோம், போற்றுவோம். இந்த பாடல் ரொம்ப அழகாக எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருந்தால் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லுகிற ரொம்ப அற்புதமான பாடல். சேர்ந்து பாடி தேவனை உயர்த்த போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்துவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே எந்தன் தேவன், யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே,
என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவருடைய வார்த்தையில் நாம் சார்ந்திருப்போம்னா அவருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு போதித்து நமக்கு உதவி செய்கிறார். எவ்வளவு அற்புதமாக அந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னுடைய தேவைகள் யாவும் சந்திக்கிற கர்த்தர். நம்முடைய தேவைகள் எவ்வளவு சிறியதோ, நம்முடைய தேவைகள் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தராக அவர் இருக்கிறார். என்ன தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் இன்றைக்கு அவைகளை சந்தித்து அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து கர்த்தரின் உயர்த்தி பாட போகிறோம். இந்த அடுத்த பாடல் ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். ஒரு ரொம்ப பழைய பாடல். இது ஆங்கில பாடல். இதை தமிழாக்கம் செய்திருக்கிறாங்க. நீதியின் சால்வை அணிந்து நல்ல ஆவியில் நிறைந்து பெருந்தொனி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ரொம்ப அற்புதமான பாடல். தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க கற்றுக்கொள்வோம். ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் என்ன முறையில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது மகிழ்ச்சியோட வரணும். அவர் நீதியின் சால்வையை நமக்கு கொடுக்கிறார், மன மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். நம்ம உலகத்துல எவ்வளவு சோர்வு இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் அந்த சோர்வுகளை எல்லாம் மாற்றி நமக்கு மன மகிழ்ச்சியை தருகிறார். நம்மளை மனம் அடிவாக்குனாலும் சரி, அவர் நம்மளை மகிழ பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறீர், என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். என்ன அபிஷேகம்? நிறைய விதமான அபிஷேகம் இருக்கு. சந்தோஷம் ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். கர்த்தர் நம்மளை அதை கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். சேர்ந்து பாடுங்க, தெரிந்தவங்க பாடுங்க, தெரியாதவங்க கற்றுக்கொள்ளுங்க. நீதியின் சால்வை அணிந்து, நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். இன்னொரு முறை. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடு சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் மூடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடு சீயோன் விரைந்திடுவார், நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் மூடிப்போ. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள், ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தொனிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனை களிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தொனிகள் முழங்க,
ஓய்வின்றி துதிகள் நம் தேவனுக்கு அளிப்போம். சீயோன் மலையின் மீதிலே நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெரும் தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம். சீயோன் மலையின் மீதிலே தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் நம் தேவனுக்கு அளிப்போம். சீயோன் மலையின் மீதிலே நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதிப்பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து குனிந்து துதித்து உயர்த்திடுவோம். நீதியின் சால்வை அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து
அணிந்து நல் ஆவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோணி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தரை பார்க்கணும். நம்முடைய உள்ளம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ளத்தை பற்றி நிறைய கவனிக்க போறோம். நம்முடைய உள்ளத்துல எதை வைத்திருக்கிறோம்? இங்க வந்துடுறோம், உட்கார்ந்துடுறோம், பாட்டை பார்க்கிறோம், பாடுறோம். ஆனா நம்முடைய உள்ளம் எங்க இருக்கிறது? இந்த பாடலை பாடும் பொழுது நம்முடைய உதடோடு சேர்ந்து நம்முடைய உள்ளமும் கர்த்தரை பார்க்குதான்றது ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசு வேற ஏதோ நினைச்சிட்டு இங்க கை தட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல பெரிய பிரயோஜனம் எதுவும் இல்லை. ஆனா நம் தேவனை மட்டும் பார்த்து நம்முடைய உள்ளமும் சேர்ந்து ஆண்டவரை பாடுது அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஆராதனை. ஆமென். இன்னைக்கு ஆவியோடும் கருத்தோடும் நம் கர்த்தரை பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு நம் தேவனை ஆராதிக்க. அதுல மிக முக்கியமான காரணம் தம்முடைய ஜீவனையே நம்ம கொடுத்ததுதான். நம்முடைய பெற்றோரை நம்ம ஏன் கனம் பண்றோம்? அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க நமக்கு சொல்றதோ செய்யறதோ எல்லாமே சரியில்லாம இருக்கலாம், அதுக்கு நம்ம பெற்றோர்கள் இல்லாம இல்லை. ஆனா நம்ம அவர்களை கனம் பண்ணுகிறோம், மதிக்கிறோம். ஏன்னா அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை பெற்றிருக்கிறார்கள். அது போல கர்த்தர் பாருங்க, அவர்கிட்ட ஒரு தீமை கூட இல்லை. ஒரு நன்மையே செய்யாத நமக்கு ஒரு தீமையே செய்யாத கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவருடைய ஜீவனை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோன்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம அவரை உயர்த்தி பாடும் பொழுது கர்த்தர் நமக்கு பல நன்மைகள் நம் வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாட போறோம். இந்த அடுத்த பாடல் இயேசுவின் ரத்தத்தை குறித்த பாடல். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுன்னு வசனம் சொல்லுகிறது. அதோட மட்டும் நிக்கல, இன்னும் அது கூட சேர்த்து நிறைய பலன்களை நம்ம பெறுகிறோம். அதெல்லாம் இந்த பாடல்ல ரொம்ப அற்புதமா பாடியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஊழியக்காரர், திருச்சியில் இருக்கிற, திருச்சியை சார்ந்தவர், ரொம்ப அற்புதமா பாஸ்டர் தாமஸ் பிருத்திவி அவங்க எழுதின பாடல் தேவாட்டு குட்டியின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து பாட போகிற அந்த பாடலை பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். தேவாட்டு குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னொரு முறை தேவாட்டு குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம் பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நீதிமானாய் மாற்றின ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு அதிகாரம் கொடுத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் இந்த முறை ஜெயம். சேர்ந்து சொல்லுவீங்களா? நீதிமானாய் மாற்றின ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு அதிகாரம் கொடுத்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், பாவத்தை சங்கரித்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை செழிப்பாய் வாழ வைக்கும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். காயப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு சுகத்தை ஈந்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சாபங்கள் ஒழித்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். செழிப்பாய் வாழ வைக்கும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்காய் காயப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு சுகத்தை ஈந்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், மரணத்தை முறியடித்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ பாதாளத்தை ஜெயம் கொண்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரணத்தை முறியடித்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாதாளத்தை ஜெயம் கொண்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சாத்தானை சங்கரித்த ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம். பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம் பாவ
பாவங்கள் போக்கினாரே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், உயிர்த்தெழுந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், நம்மை தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சேர்ந்து கடைசியாய் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன் அப்படி சொல்றோம்? அவருடைய ரத்தம் நமக்காக மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த ஜெயத்தை இன்றைக்கும் நாம் அதை பயன்படுத்த முடியும். சில ஜெயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப எடுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில எடுத்த ஜெயம் ஒன்ஸ் ஃபார் ஆல், ஒரே முறை எல்லாத்துக்கும் ஒரே ஜெயம்தான். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஜெயத்தை தான் பயன்படுத்த போறோம். எல்லா சூழ்நிலைக்கும் அவருடைய ஜெயத்தை தான் பயன்படுத்த போறோம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்த ஒருவனை சிலுவையில இயேசு சங்கரித்து போட்டார். அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற அவனை பிசாசை சிலுவையில இயேசு ஜெயிச்சதுனால இன்றைக்கு நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மிக முக்கியமான சொல்யூஷன் என்ன? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நம்மளை எல்லா விஷயத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கிறது, இவ்வளவு விஷயத்தை கொடுக்குது, நீதிமானாய் மாற்றுது, அதிகாரத்தை கொடுக்குது, நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, பாதுகாக்குது. எவ்வளவு பண்ணோம்ல, சாபங்களை ஒழிச்சிருச்சு, செழிப்பாய் வாழ வைக்குது. காயப்பட்ட இயேசு நமக்காக காயப்பட்டார். எதுக்கு காயப்பட்டார்? சுகத்தை கொடுக்க காயப்பட்டார். மரணத்தை முறியடிச்சிருக்கிறாரு, பாதாளத்தை முறியடிச்சிருக்கிறாரு, சாத்தானை சங்கரிச்சிருக்கிறாரு. வெற்றிக்கு மேல வெற்றி நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார். இவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு வெற்றியும் இயேசு எதுக்கு செஞ்சாருன்னா நம்மளுடைய நல்வாழ்வுக்காக தான் செஞ்சார். நாம நல்லா வாழணும்னா அது கடவுளுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பாருங்க, நம்முடைய பெற்றோர்கள் நம்ம நல்லா வாழணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நமக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னாலும் போறாங்க. அது போல அவர்களை விட பலாயிரம் மடங்கு நல்லவர் நம்முடைய கர்த்தர். நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறார். ஆமென். அதை நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய ரத்தம் நமக்காக நிறைய செஞ்சிருக்கு. தொடர்ந்து கர்த்தர் எல்லாரும் எழுந்து அவரை உயர்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர். வேதாகமத்தில் மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா அவர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவரை எல்லாரும் நோக்கி பார்த்து காலை நேரத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் மிகவும் உன்னதமானவராய் இருக்கிறீர், சிறந்தவராய் இருக்கிறீர். என் வாழ்க்கையில என்றென்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறீர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்தீர். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வரும்படி உதவி செய்திருக்கிறீர். உம்முடைய மகா பெரிய கிருபைகளை எண்ணி பார்க்கிறோம், உம்முடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகாரத்தையும் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, மனிதர்களுடைய தீமையை நினைப்பதை காட்டிலும் உம்முடைய நன்மையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, இன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, உம்மை நாங்கள் இன்றைக்கு நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் கேட்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, நீரே பெரியவரும் சிறந்தவரும் நல்லவரும் போதுமானவரும் என் வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளத்தின் தாராளத்தின் தேவனை நோக்கி பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மகிமை பொருந்தின கர்த்தாவே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ராஜா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு சிறந்தவர் இல்லை. உம்மை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வியப்பு வருகிறது ஆண்டவரே. நீர் எவ்வளவு மகிமை பொருந்தினவராய் இருக்கிறீர், நீர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருக்கிறீர், எவ்வளவு சிறந்தவராய் இருக்கிறீர். உம்மை போல் ஒருவர் இல்லை ராஜா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம். இந்த நேரத்தில் அவரை மட்டும் உயர்த்தி, அவரை மட்டும் போற்றி, எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரிய தேவனை பார்ப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தரை பார்ப்போம்.
எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டுகிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவனை பார்ப்போம். நமக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிற கர்த்தரை பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் வியந்து பார்க்கிறோம். இவ்வளவு மகத்துவம் படைத்த கர்த்தர் எங்களுடைய அப்பாவா இருக்கிறீரே. இவ்வளவு வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. அவர் சொல்றார், உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், கர்த்தாவே, உம்மை போல ஒரு அழகு இல்லை, உம்மை போல ஒரு நன்மை செய்கிற கர்த்தர் இல்லை, உம்மை போல ஒரு சிறந்தவர் இந்த பூமியில் நாங்கள் பார்க்க முடியாது ஆண்டவரே. உம்மை நாங்கள் வியந்து பார்க்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தாவே, உம்மை பார்க்கும் பொழுது ஒரு வியப்பு வருகிறது, உம்மை பார்க்கும் பொழுது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி வருகிறது, உம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வியப்படைகிறோம், நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் உமக்கு முன்பாக. உம்மை போல ஒரு நல்லவர் இல்லை, உம்மை போல ஒரு சிறந்தவரே இல்லை ஆண்டவரே. அவரை பார்ப்போம். இன்றைக்கு அவருடைய முகத்தை நாம் பார்ப்போம். அவருடைய முக பிரகாசத்தை நாம் உற்று நோக்கி பார்ப்போம். அவரை உற்று நோக்கும் பொழுது அவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், எவ்வளவு போதுமானவராக இருக்கிறார், நம் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்கிறார் என்றதை மட்டும் நினைச்சு பாருங்க. உங்களுடைய எல்லா தீமையிலும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவர் எல்லா தீமையும் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையானதை தருகிற கர்த்தராய் இருக்கிறார். நீரே சௌந்தர்யம், நீரே அழகே, நீரூபம் உள்ளவர், என் புத்தி கெட்டாத விந்தை, தூய பாரம் பொருளே, ஆவுந்தன் ஞானம் அன்பின் ஆழம், ஆளவிட படாதவைகள், நீரே சௌந்தர்யம், நீரே அழகு, மகிமை ராஜனும் நீ. கரங்களை உயர்த்தி வியந்தும்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, தூய தேவனே மாராஜனே, உம்மை பணிகிறே. நீரே சௌந்தர்யம், நீரே அழகு, நீரூபமுள்ளவர், என் புத்தி கெட்டாத விந்தை, தூய பாரம் பொருளே, ஆவுந்தன் ஞானம் அன்பின் ஆழம், ஆளவிட படாதவைகள், நீரே சௌந்தர்யம், நீரே அழகு, மகிமை ராஜனும் நீ. ஆண்டவரை பார்த்து வியந்தும்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, தூய தேவனே மாராஜனே, உம்மை பணிகிறே. கரங்களை உயர்த்தி விய
அவர் சௌந்தரியம் உள்ளவர். பாருங்க, தேவனை பார்க்கும் பொழுது வெறும் ஒரு கடவுளா மட்டும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அந்த கடவுளுடைய தன்மையை நோக்கி கொஞ்சம் பார்க்க வேண்டும். அவர் அழகுள்ளவர், அவர் சௌந்தரியம் உள்ளவர், அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் போகும் பொழுது அவரை பார்த்து ஒரு வியப்பு நமக்கு வருகிறது. இவ்வளவு அற்புதமானவரா, இவ்வளவு மகத்துவம் நிறைந்தவரா, இவ்வளவு காரியங்கள் நம் வாழ்க்கையில் அவர் செய்கிறவரா இருக்கிறார் என்று அவரை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பணிவு வந்துடும். அவருடைய மகத்துவங்களை எண்ணி பார்க்கும் பொழுது, அவருடைய அதிசயங்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்குள்ள தாழ்மை வந்துடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கிறோம். அவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, உம்மை போல அழகு யாரும் இல்லை, உம்மை போல சௌந்தரியவான்கள் யாரும் இல்லை, உம்மை போல மகிமை புரிந்தவர்கள் யாருமே இல்லை ஆண்டவரே, உம்மை போல வல்லமை உள்ளவர்கள் எவருமே இல்லை. சேர்ந்த ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு சபையாய் நாம் சொல்லுவோம், நீரே சௌந்தரியம், நீரே அழகு, நீர் ரூபம் எம் புத்தி கெட்டாத விந்தை, தூய பாரம் பொருளே. நிர்மறை, நீரே சௌந்தரியம், நீரே அழகு, நீர் ரூபம் உள்ளவர், நீர் ரூபம் உள்ளவர், எம் புத்தி கெட்டாத விந்தை, தூய பாரம் பொருளே. ஆவுந்தன் ஞானம் அன்பின் ஆழம், ஆளவிட படாதவைகள், நீரே சௌந்தரியம், நீரே அழகு, மகிமை ராஜனும் நீ. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து வியந்தும்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, தூய தேவனே மராஜனே, உம்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, தூய தேவனே மராஜனே, உம்மை பணிகிறே. எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து வியந்தும்மை பணிகிறே, வியந்தும்மை பணிகிறே, தூய தேவனே மராஜனே, உம்மை பணிகிறே, தூய தேவனே மராஜனே, உம்மை பணிகிறேன். சொல்லுங்க, தூய தேவனே, தூய தேவனே மராஜனே, உம்மை பணிகிறேன். வியந்து நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே, நீரே சௌந்தரியம் உள்ளவர், நீரே அழகுள்ளவர், நீரே உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திலும், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஒருவரே உண்மை உள்ளவர் ஆண்டவரே. சொல்லுங்களா, ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு புரிகிறது, நாங்கள் எவ்வளவு பின்னாக இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு உம்மை விட்டு தொலைவாக இருந்தாலும், நீர் எங்களை தேடி வந்து எங்களை சேர்த்துக் கொள்கிற தகப்பனா இருக்கிறீர் ஆண்டவரே.
என்னால முடியாத நேரங்கள்ல, முடியாத காரியங்கள்ல நீர் எனக்கு உதவி செய்கிற தகப்பனாய் இருக்கிறீர் தகப்பனே. ஒருவேளை நாங்க நினைக்கலாம் எங்களால முடியும், எங்களால செய்ய முடியும்னு சொல்லி, ஆனா பாதியில எங்களால முடியாம போகிறது சில நேரங்கள் ஆண்டவரே. அப்பொழுதெல்லாம் நீர் எங்களுடைய இயலாமையை சுட்டி காண்பிக்கவில்லை, நீர் உங்களால என்ன முடியும் அப்படின்றத நீர் செய்து காண்பிக்கிறீர் ஆண்டவரே. ஒருவேளை எங்களால சில காரியங்கள் முடியாம போகலாம், எங்களால சில காரியங்கள் நடக்காம போகலாம், ஆனா கர்த்தர் நீர் நினைத்ததை செய்கிற கர்த்தர். உம்முடைய பராக்கிரம், உம்முடைய வல்லமை வியப்புக்குள்ளாக எங்களை ஆழ்த்துகிறது ஆண்டவரே. உம்மை போல ஒரு சிறந்தவர் இல்லை, உம்மை போல ஒரு பெரியவர் இல்லை, உம்மை போல ஒரு எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இல்லை தகப்பனே. நீரே எல்லாவற்றிலும் பெரிய தேவனாயிருக்கிறீர். நீரே எங்களுடைய இயலாமையில செயல்படுகிற நல்ல தெய்வனாக இருக்கிற. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தாவே எங்களால முடியாத காரியங்களை நீர் செயல்படுத்துவீராக, எங்களுடைய ஆண்டவரே இயலாமையில நீர் பெரியவராய் இருப்பீராக, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு எங்களுடைய இயலாமையில் நீர் செயல்படுவீராக ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்தி போற்றுகிறோம். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். சேர்ந்து, என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை. இன்னொரு முறை சொல்லுவோமா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை. இன்னொரு முறை சொல்லுவீங்களா? என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். இன்னொரு முறை, மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கரங்களை உயர்த்தி, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் எங்கள் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யார். திரும்பி சொல்லுங்க, ஒருவேளை நீங்க இந்த நிலைமையில வந்திருக்கலாம். கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். முறை, பெரும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. இன்னொரு முறை, ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா
நமக்காகவே அவர் காரியங்களை செய்வார். உங்கள் நாமத்து நிமித்தம் அல்ல, அவர் நாமத்து நிமித்தம் நம்மை நடத்துகிற கர்த்தர். ஒருவேளை உங்க பெயரை கேட்ட நிறைய பேருக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இல்லாம இருக்கலாம். ஆனால் அவருடைய நாமம் எல்லாவற்றிலும் உயர்ந்தது, அவருடைய நாமம் எல்லாவற்றிலும் சிறந்தது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற கர்த்தரா இருக்கிறார். நமக்காக ஏதோ செய்யறதில்லை, நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற கர்த்தர். நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் முன்னின்று செய்து முடிப்பார். யாரெல்லாம் உங்க கூட இருந்து செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களோ, இவங்கெல்லாம் என் கூட இருந்திருக்கணும், எனக்கு இவங்க உதவி செஞ்சிருக்கணும், எனக்கு இவங்க இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், ஆனால் நமக்கு எல்லாம் பண்ணலன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த மனுஷரும் செய்யாத நல்ல காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக நின்று செய்கிற கர்த்தராயிருக்கிறார். என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார். திரும்பி சொல்லுங்க, என் தேவன் எனக்காக, என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? இன்னொரு முறை, என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன், என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி எங்கள் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என்னால் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். என்னால் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நம்மால் கிரகிக்க முடியாத விதத்துல அவர் நமக்கு இன்றைக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் அந்த தேவனை நோக்கி பார்க்கிறீங்க? நீ நினைச்சதை செய்யறதுக்கு எல்லாராலையும் முடியும், ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக செய்வதற்கு கர்த்தரால் மட்டுமே முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நினைப்பதற்கும் நான் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நீர், மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நீர். இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக செய்கிற கர்த்தர். நம்மிடத்துல முற்றிலுமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. எத்தனை பேர் நானுடைய சமூகத்தை உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க? சொல்லுங்க, கர்த்தாவே, எங்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் உம்மை இழுக்காமல் உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய விருப்பம் தானாக நிறைவேறுகிறது. ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தை விட உம்முடைய விருப்பம் பல ஆயிரம் மடங்கு நல்லது, உயர்ந்தது. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய இயலாமை நேரங்கள்ல நினைத்து பார்க்கிறோம், எங்களால முடியுன்ற நேரத்திலையும் நாங்கள் உண்மை நினைத்து பார்க்கிறோம். ஏனால் உங்களால தான் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே. நீ முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருப்பீராக. கேட்கிற வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் நாங்கள் பதித்து வைத்துக் கொள்ள உதவி செய்யும், அது பலன் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்று கொண்டே இருப்போம். இந்த வார்த்தைகள் நாம் சேர்ந்து அறிக்கை செய்ய போறோம். அறிக்கை செய்து நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். செலுத்திவிட்டு நாம் அமருவோம். சென்று சொல்லுவோம், என் தேவன் எல்லையற்றவர், நான் எல்லையற்ற தேவனின் பிள்ளை, நான் எல்லையற்ற தேவனின் ராஜ்யத்தில் வாழ்கிறேன். எல்லையற்ற ஆவியானவர் என்னுள் வாழ்கிறார். எல்லையற்ற ஞானம் உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். தேவனுடைய எல்லையற்ற அன்பால் நான் நேசிக்கப்படுகிறேன்.
என்னுடைய எல்லா தேவைகளும் எல்லையற்ற தேவனால் சந்திக்கப்படும். எல்லாவற்றிலும் எனக்கு எல்லையற்ற சம்பூர்ணம் உண்டு. தேவனின் எல்லையற்ற வல்லமையால் நான் முழுமை அடைந்துள்ளேன். ஆமென். தசமபாக காணிக்கைகளை செலுத்திவிட்டு நீங்கள் அமரலாம். Check. Praise the Lord. Check. Right. கர்த்தர் நல்லவர். உங்களை இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள் நமக்கு வழக்கம் போல நடக்கிற மாதிரி ஞாயிறு மாலைகளில் ஆங்கில ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை மாலைகளில் வேத பாடம் நடைபெறும். பைபிள் ஸ்டடி நடக்கும். எபேசியர் நிருபத்தை கவனிச்சுட்டு வரும். அடுத்து வெள்ளிக்கிழமை மாலைகளில் ஜெபம் நடக்கும். இந்த மாலை ஜெபங்கள் எல்லாம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நடைபெறும். நீங்கள் வந்து கலந்துக்கலாம். நேரலையிலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற சனிக்கிழமை, கம்மிங் சாட்டர்டே 26ஆம் தேதி பாஸ்டர் ஜாஷ்வா ஜேம்ஸ் ராபர்ட் அவங்க நம்ம மத்தியில் வருவாங்க. நம்ம அழைக்கலை, அதை நம்ம பர்சனலாக நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு கூப்பிடல. ஆனால் அவர்கள் எப்பொழுதுமே திருச்சிக்கு வந்தால் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்முடைய சபையில் இந்த முறை கூட்டங்களை நடத்த போகிறார்கள். இனிமேல் நீங்கள் தான் வழக்கமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதனால் இது நம்முடைய சபை நடத்தலை, ஆனால் நமக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு அதில் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல அற்புதமான தேவனுடைய ஊழியக்காரர், நல்ல அற்புதமான சத்தியங்களை சொல்லுகிற ஊழியக்காரர். அதனால் 26ஆம் தேதி இங்கே நடக்கும். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. நீங்கள் லைவ் நேரலையில் பார்க்கணும் அப்படின்னா ஜூம் அது மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு 400 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இங்கே நேராக வந்து கலந்து கொள்கிறீங்கன்னா 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்றது ரொம்ப கம்மி தான் அது. ஏன்னா அதில் நம்ம உணவு, தேநீர் மற்றும் எல்லாமே அடங்கும். அதுக்கு மேலே விலையேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதனால் பல ஊர்கள்லேருந்து வருவாங்க. நீங்கள் அந்த நாளில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும். என்னிடத்துல ஒருவேளை நீங்கள் வரீங்க, 1 full day உட்கார முடியும், நீங்கள் வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பங்கு பெறுங்க. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப அற்புதமாய் போதிக்கிற ஒரு மனுஷர். அவருடைய மூத்த சகோதரர் ஞாபகம் இருக்கா, பாஸ்டர் டேனியல் மோசஸ் ராபர்ட், அவங்களும் நம்ம மத்தியில் அநேக நேரம் வந்து ஊழியம் செஞ்சது உண்டு. அதனால் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை மனசில் வச்சுக்கோங்க. பங்கு பெற விரும்புகிறவர்கள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைக்குள்ளே சொல்லிடணும். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் வாங்க, கலந்து கொள்ளுங்கள். மற்றும் இல்லாமல் வார நடுவில் நாட்களில் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும், ஜெபம் இருக்கும். வந்து கலந்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான காரியத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். மறுரூபப்படுத்துவதுனா என்ன? நாம் ஒரு நிலையில் இருக்கிறோம், அந்த நிலைமையிலிருந்து இன்னும் உயர்ந்த நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு, சரியான நிலைமைக்கு நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். வெறுமனையா ஆண்டவர் மட்டும் நல்ல இடத்துல இருக்க விரும்பல, அவர் மட்டும் சூப்பராக இருக்கேன், நான் நல்லா ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கர்த்தர் அல்ல. நம்மையும் அவரை போல மாற்ற விரும்புகிற கர்த்தர் அவர். அப்போ நம்ம மறுரூபம் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்களை கவனிச்சு வந்தோம். கிட்டத்தட்ட 23 வாரங்களாக ஒவ்வொன்றா கவனிச்சோம். நம்ம
எப்படி நம்மளை மறுரூபப்படுத்துறது, நம்ம எப்படி நம்முடைய சிந்தனையை ரெடி பண்ணுறது, நம்முடைய மைண்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நம்முடைய மனதை கர்த்தருக்கு நேராக திருப்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை அப்படியே நேர்முகப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு வந்தோம். ஸோ மறுரூபமாகவே தான் நம்மளுடைய கோல். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ நம்மளுடைய பங்கை நாம் செயல்படுத்த வேண்டும். நம்முடைய பங்கை நாம் சரியாய் செய்யும் பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எல்லாவற்றையும் செய்வார். ஸோ மனதை புதிதாக்குவது எப்படின்றத நம்ம பல வாரங்களாக கவனிச்சுட்டு வந்தோம். கடந்த ஒரு சில வாரங்களாக கவனிச்சுட்டு வந்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும் என்பதை கவனிச்சோம். எபேசியர் 4:22 24 வசனங்களில் நம்ம ரொம்ப தியானிச்சுட்டு இருந்தோம். பழைய மனுஷன், புதிய மனுஷன், நம்முடைய மனம் புதிதாவதன் மூலமாக, நம்முடைய மனதின் புதிதான ஆவி உண்டாவதன் மூலமாக நம் புதிய மனுஷனாய் மாற முடியுன்றதை கவனிச்சுட்டு வந்தோம். ஒருவேளை நம்ம மைண்டோட நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய மனம் மட்டும் புதுசானோ போதும்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய முழு காரியங்களையும் அது டீல் பண்ணாது. ஒருவேளை சில பேர் இருப்பாங்க, வாசல் கூட வரல, வாசலோட போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வெறும் மனதளவில் மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டோம், மனதளவில் மட்டும் ஒர்க் பண்றோம், மனசளவில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போறோம் அப்படின்னா அது முழுமையான கொள்ளளவை அது எட்டுவது கிடையாது. நம்முடைய மனதையும் தாண்டி நம்முடைய உள்ளத்துக்கு போகணும். எங்க போகணும்? நம்முடைய உள்ளத்திற்கு போகணும். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம் அப்படி சொல்லுது. 1 கொரிந்தியர் 8:1 ரொம்ப அற்புதமாக அந்த வேத பகுதி நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவுபடுத்துறது. அந்த பகுதியில் வசனத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்படவில்லை குறித்து விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியுமே, அது நமக்கு தேவையில்லை. கடைசியில் என்ன நமக்கு தேவை? அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அறிவு என்ன பண்ணுமா? இருமாப்பை உண்டாக்கும். இருமாப்புனா என்ன? ஒரு அப்படியே ப்ரௌடான ஒரு மனுஷன் நம்மளை மாற்றும். அவர் ரொம்ப நாலேஜபிளான பர்சன், அவர் யார் தெரியுமா, இவ்வளவு புத்திசாலி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயர் பிரஸ்தாபம் என்ன கொண்டு வரும்? ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை, நிலையை நம்ம கொண்டு வரும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் அறிவாளியாக இருக்கணும், நான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறோம், நல்லது. ஆனால் அறிவு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்க முடியாது. என்ன இருக்க வேண்டும்? அன்பும் இருக்க வேண்டும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? அன்பு. அன்பு தான் என்ன பண்ணுமா? பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, லவ் பில்ட்ஸ் அப். அன்பு நம்மளை கட்டுகிறது. அன்பு நம்மளை கட்டும், நம்ம குடும்பத்தை கட்டும், நம்மளோட பிள்ளைகளை கட்டி எழுப்போம். ஸோ அறிவை மட்டும் டீல் பண்ணிட்டோம்னா, வெறும் மைண்டை மட்டும் டீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, ஆவியானவரை கொண்டு மைண்டில் மட்டும் நமக்கு தேவையான புதுப்பிப்புகள் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம்னா அது வரைக்கும் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு, அதுதான் இந்த அன்பு. இந்த அறிவுங்கிறது மூளையோட முடிஞ்சு போயிருது. ஆனா அன்புங்கிறது எங்க இருந்து செயல்பட வேண்டிய விஷயம்? நம்முடைய உள்ளத்திலிருந்து செயல்பட வேண்டிய விஷயம். பாருங்க, இமோஷன்ஸ், உணர்வுகள் இல்ல, உணர்வுகள். அன்பு என்பது என்னது? ஒரு உணர்வு. இட்ஸ் அன் இமோஷன். ரொம்ப அழகா ஒரு இது தியானிச்சு இருக்கும் பொழுது கடவுள் ரொம்ப அற்புதமான விஷயத்த சொன்னாரு. இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் யுவர் மைண்ட். உங்களுடைய மனதில் நிறைய தகவல்கள் சேகரித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் எதை தெரியுமா சேகரிக்கும்? உணர்வுகளையும் சேர்த்து சேகரிக்கும். உள்ள என்ன சேகரிக்கும்? உணர்வுகளையும் சேர்த்து சேகரிக்கும். மைண்டு சில நேரத்தில் ஃபீல் பண்ணோம், அம்மல் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடும். ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது. அந்த தகவலோடு கூட சேர்த்து சொன்ன நபர் யாரு, ஏன் சொன்னாங்க அப்படின்றப்ப என்ன ஆகுது? அந்த உணர்வோடு சேர்ந்து, அந்த இமோஷனோட கலந்து, அந்த வார்த்தைகளும் உணர்வுகளும் கலந்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுது? பாதிக்கிறது. அப்ப ஒரு கிறிஸ்தவன் முழுமையான மறுரூபத்தை அடைய வேண்டும் என்றால் அவனுடைய இருதயத்தை அவன் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த மறுரூப பயணத்துல உங்கள் இருதயம் மிகவும் முக்கியமானது. உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியமானது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:23 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். வாசிப்போம். 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். சொல்லுங்க எல்லாரும்,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன புறப்படுதான்? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. என்ன புறப்படுது? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அங்க ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா இருக்கு. From it flows the matters of life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயமும் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்க போகிறது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சரியாய் பாதுகாத்து கொண்டால், உங்களுடைய இருதயத்தை நீங்க கரெக்டா நீங்க டியூன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப அற்புதமாக மாறும். இருதயம் ரொம்ப முக்கியம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேலே இருதயம்ங்கிற வார்த்தை வருகிறது. அதாவது எந்த இருதயம்? ஃபிசிக்கல், இந்த ஹார்ட் மட்டும் இல்லை. நான் சொல்றது த கோர் ஆஃப் யுவர் பீயிங். நீங்க யாரு, உங்க தன்மை என்ன, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, அதெல்லாம் சேர்த்து சொல்றதுதான் இருதயம். இருதயன்றது இட்ஸ் அ கோர் ஆஃப் அ பர்சன்ஸ் இன்னர் லைஃப். ஒரு மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கையின் ஒரு ஆணிவேராக இருக்கு. நீங்க யார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள பத்தி எல்லாரும் நல்லது சொல்றது இல்லை. நான் சொல்றேன், பெஸ்ட்டு உங்க வீட்டில் கேட்டால் போதும் நீங்க யாருன்னு. அவங்களுக்கு தெரியாத ரகசியம் ஒண்ணுமே இல்லை, அவங்க நீட்டா சொல்லிடுவாங்க. இதுதாங்க இவங்க நல்ல மனுஷன்தான், ஆனா என்ன இது மட்டும், இது எல்லாம் சேர்ந்துதான் நீங்க. வெளியே என்னைய பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும். என்னைய பத்தி வீட்டில் கேட்டால் தான் என்ன பண்ணும், என்னுடைய எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் எல்லாரும் பற்றியும். நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் கோவக்காரங்களும் கிடையாது, நீங்கள் கோவப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் சிரிக்க மாட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதெல்லாம் கலந்து தான் உங்களுடைய இன்னர் பீயிங். நீங்கள் யாரு, உங்கள் உண்மையான தன்மை என்ன. அப்போ நீங்கள் உண்மையான தன்மையை எதின் அடிப்படையில் கட்டியிருக்கிறீங்க? உங்களுடைய இருதயத்தில் பல தகவல்கள், பல உணர்வுகள் எல்லாம் உள்ள போய் உங்களை ஒரு மனுஷனா உருவாக்கி இங்க உட்கார வச்சிருக்கு. அப்படிதானே? இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா பல தகவல்கள் நமக்குள்ள இருக்கு, பல உணர்வுகள் அந்த தகவலோட கலந்து நம்முடைய இருதயத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. இந்த இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நாம இன்றைக்கு இருக்கிறோம். எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள். ஸோ இந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். நான் இன்னைக்கு இருதயத்தை பற்றி மட்டும் பேச போகிறேன். விழுகைக்கெல்லாம் நான் போல. நான் எதை பற்றி மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா, இருதயம் ஏன் முக்கியம், நம்முடைய இருதயம் ஏன் முக்கியம், ஏன் இன்னைக்கு மறுரூபம் நீங்கள் அடையணும்னா உங்கள் இருதயத்தை நீங்கள் டீல் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் இருதயத்தை நீங்கள் டீல் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இவ்வளோ விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைக்கு இருதயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயம் ஏன் முக்கியம், உங்கள் இருதயம் ஏன் முக்கியம்? மொதல் விஷயம் என்னன்னா, தேவன் இருதயத்தை சோதித்து நிதானித்து பார்க்கிறார். தேவன் எதை தான் சோதிக்கிறாரு? இருதயத்தையே சோதித்து நிதானித்து பார்க்கிறார். கடவுள் நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது நல்ல ஹைட்டாக இருக்காப்லே, நல்ல ஃபிசிக், நல்ல ஜிம் போயிட்டு நல்ல ஃபிசிக் வச்சிருக்கிறாரு, நல்ல ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறாரு, அற்புதமான பைக் ஓட்டுறாரு, அற்புதமான கார், அற்புதமான ஜுவல்லரி, நல்ல சூப்பராக அற்புதமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் செகண்டரியாக தான் பார்க்குறார். ஆண்டவர் முக்கியமாய் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை நிதானித்து பார்க்கிறார். உங்களுடைய செய்கைகள் மட்டும் கர்த்தர் பார்க்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் நற்கிரியை செஞ்சிருக்கேன், நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன், அதனால கர்த்தர் என் கிரியையை பார்த்து எனக்கு ஏதாவது நன்மையானதை செய்வாருன்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய கிரியையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு மக்கள் எல்லாம் உங்களை எடை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நல்லது செய்யறது போய் கெட்டது நடந்திருக்கா? நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நல்லது தாங்க செய்ய போனான்னா என்ன ஆயிடுச்சு? கெட்டதாயிடுச்சு. கெட்டது செய்ய போய் நல்லது நடந்திருக்கா? அதுவும் நடந்திருக்கு. அப்ப உங்க ஆக்ஷன் முக்கியமா, உங்க இருதயம் முக்கியமா? உங்க இருதயம் தான் முக்கியம். எங்க நான் நல்லது தாங்க செய்ய போனேன், ஆனா அது தீமையா முடிஞ்சிருச்சு. காப்பாத்தலான்னு தான் போனேன், ஆனா என்ன பண்றேன், நானே தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்க இருதயம் முக்கியம். கடவுள் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. மக்கள் என்ன பார்க்கறாங்க? உங்களுடைய செய்கையை தான் பார்க்கறாங்க. எவ்வளோ கொடுத்தாரு, சபைக்கு என்ன செஞ்ச, எவ்வளோ கொடுத்த, உன் ஆக்ஷன் எப்படி இருக்கு, நல்லா நின்று பாடுறீங்களா, நல்லா முன்னாடி நின்று கீவோர்டு வாசிக்கிறீங்களா? ஆக்ஷன்ஸ் முக்கியம் இல்லை. எது முக்கியம்? உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்றது முக்கியம். God examines why we do it.
ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, நீ இதை ஏன் செய்றீங்கன்றத பார்க்கிறார். என்ன செஞ்சீங்கன்னு பார்க்கறத விட இதை ஏன் செய்றீங்கன்னு தான் கடவுள் ரொம்ப அதிகமா கவனிச்சு பார்க்கிறாரு. உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்களுடைய மோட்டிவ் என்ன, உன்னுடைய உள் நோக்கம் என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, அது தூய்மையா இருக்கா, அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கா, உங்களுடைய உள்ளம் செய்கிற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்கான்றத கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறார். 21:2 நீதிமொழிகள் 21:2 உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும். நினைக்கிறோம்ல, நான் நினைக்கிறது சரியா இருக்கும், நான் நினைக்கிறது கரெக்டா இருக்கும். மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். கர்த்தர் எதை பார்க்கிறாரா? இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். உங்க இருதயத்தினுடைய கனத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயத்தினுடைய கனத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களுக்கு தோன்றதெல்லாம் நல்லது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், மனுஷங்க செய்யறதெல்லாம் காட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச வசனம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? வேதாகமத்துல ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லணும்னா தாவீதை உதாரணமா சொல்லலாம். 1 சாமுவேல் 13:14 வாசிச்சு பார்க்கிறோம். தாவீது சரீர பிரகாரமா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு குவாலிஃபைடு ராஜா கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, குவாலிஃபிகேஷன் பார்க்குறோம்ல, ஒரு ராஜானா எப்படி இருக்கணும்? கம்பீரமா, நல்ல ஹைட்டா, வெயிட்டா, நல்ல போர் செய்கிற திறன் கொண்ட நபரா, எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா, எல்லாவற்றிலும் திறம்பட செய்கிற மனுஷன் தான் ராஜாவா இருக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனா தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தா? ரொம்ப சின்ன பையன், ரொம்ப குட்டை, சொன்ன கூட தப்பு, ரொம்ப ஷார்ட்டு, ரொம்ப குட்டி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரொம்ப பயங்கர அழகெல்லாம் இல்லை, ரொம்ப பலன்லாம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். ஏன்? எல்லாருடைய உள்ளமும் எதை பார்க்கிறது? பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கு, கோலியாத்து எவ்வளவு பயங்கரமானவன் பார்த்துட்டு இருக்கு. ஆனா தாவீதினுடைய உள்ளம் யாரை பார்த்துச்சு? கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு பார்த்தார். உங்களுடைய உள்ளம் எதை சுமந்து கொண்டிருக்கு? கர்த்தர் அதை பார்க்கிறார். நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்கலாம், இன்னைக்கு உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. நீங்க இதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்ல மித்தவங்க சொல்லலாம் நீங்க இதெல்லாம் தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லி. ஆனா கடவுள் எதை பார்க்கிறாரு? உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த வெளிப்பிரகாரமான அழகான தோற்றமோ வல்லமையோ பலனோ இல்லாத தாவீதை ஒரு ராஜாவாய் தேவன் மாற்ற முடியும்னா, நல்லா கவனிங்க. அவனுடைய இருதயம் சரியா இருந்ததுனால தாவீதை கொண்டு பல சாம்ராஜ்யங்களை கர்த்தர் சாய்த்தார். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் நிறுத்தி நிதானித்து பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்த்தார். அவனுடைய உள்ளம் சரியாக இருந்ததுனால என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டு சொல்றாரு, அவனை ராஜாவாக்குனாரு, அவனை கொண்டு பல விஷயங்களை சாதிச்சார். மனுஷனுடைய சக்சஸ் ஸ்கேல் வேற, மனுஷன் உங்களை எடை போடுற விஷயம் வேற. நல்லா சும்மா நல்ல ஒரு பேண்டு சட்டையை போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு காஸ்ட்லி செருப்பை போட்டு, நல்ல ஒரு காஸ்ட்லி வாட்சை கட்டிட்டு, நல்ல ஒரு ஐஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, நல்ல ஒரு கார்லையோ வண்டியிலையோ போயிட்டோம்னா சக்சஸ்ஃபுல் மேன். த சக்சஸ் ஆஃப் அ மேன் இஸ் நாட் அக்கார்டிங் டு த வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட். ஒரு மனுஷன் இன்னைக்கு உலகத்தை தரத்தை பார்த்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்கிறான். இல்லை, உங்களுடைய இருதயத்தின் அளவு எப்படி இருக்கு? உங்கள் இருதயத்தினுடைய எடை எப்படி? நல்ல இருதயமா, நல்ல உள்ளமா, அதுதான் உங்களுடைய சக்சஸ். அதுதான் உங்களுடைய சக்சஸ். அப்போ ஏன் இருதயம் முக்கியம்? ஏன் இருதயத்தை பற்றி நம்ம கவனிச்சு பார்க்க போகிறோம் வர்ற வாரங்கள்னா, தேவன் இருதயத்தை சோதிக்கிறார், இருதயத்தை நிதானித்து பார்க்கிறார். ரைட். ரெண்டாவது, ஏன் இருதயம் முக்கியம்? உங்கள் இருதயம் ஒரு சிங்காசனம் போல அல்லது ஒரு சிம்மாசனம் போல. உங்க இருதயம் இது மாதிரி ஒரு சிம்மாசனம். சிம்மாசனம்னா என்ன? அங்க யார் உட்கார முடியும்? சிங்காசனத்துல யார் உட்கார முடியும்? ஒரு ஆளுகை செய்யற ஒரு மனுஷன், ஒரு ராஜா, ஒரு மினிஸ்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர். எதுக்கு உட்கார்றாங்க? ஆளுகை செய்யறதுக்கு.
உங்கள் இருதயத்தில் நீங்கள் எதை வைக்கிறீர்களோ அதுதான் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. உங்க இருதயத்துக்குள்ள என்ன உணர்வுகளை நீங்கள் உட்புகுத்துறீங்களோ, எப்படி இருதயத்துல உணர்வுகளை உட்புகுத்த முடியும்? உங்களுடைய சிந்தனையின் மூலமாக. யுவர் மைண்ட் இஸ் த கேட்வே டு யுவர் ஹார்ட். உங்களுடைய சிந்தனை தான் உங்களுடைய இருதயத்துக்கான வாசல். உங்க சிந்தனையில் நீங்க திரும்ப 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 எதை யோசிக்கிறீங்களோ, திரும்ப 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 எதை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ, அது உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகிறது. உங்களுடைய இருதயத்தில் யார் அமர்ந்து ஆட்சி செய்கிறார்? இன்னைக்கு ஆராதிச்சோம், பாடினோம், துதிச்சோம் கர்த்தரை, உட்காந்து இப்போ கேட்டுட்டு கூட இருக்கோம். ஆனா உங்க இருதயத்துல ரொம்ப பெருசா நீங்க வச்சிட்டு இருக்கிறது என்ன? ஒரு கவலையை நினைச்சிட்டு பெருசா உட்காந்துருக்கீங்களா? ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு பெருசா உட்காந்துருக்கீங்களா? இல்ல, இன்னைக்கு இப்ப இருதயத்துல கர்த்தரை உள்ள வைக்க வேண்டிய நேரம், கர்த்தருடைய வார்த்தையை உள்ள வைக்க வேண்டிய நேரம். கர்த்தரை உள்ள வைக்காம, ஒரு வார்த்தையை உள்ள வைக்காம பிரச்சனையை பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகும். ஏன்னா உங்க இருதயம் என்னும் சிம்மாசனத்துல நீங்க யாரை உட்கார வச்சிருக்கிறீங்க? பிரச்சனையை உட்கார வச்சிருக்கிறீங்க. உங்க இருதயன்ற சிம்மாசனத்துல நீங்க கர்த்தரை உட்கார வைக்கல, அவருடைய வார்த்தையை உட்கார வைக்கல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதுதான் விக்கிரகன்றாரு. உங்க இருதயத்தை நடத்துகிறது என்ன? கர்த்தரை தவிர்த்து வேற எந்த விஷயம் உங்க இருதயத்துல இருந்தாலும் அது என்னவாய் மாறுகிறது? விக்கிரகமாய் மாறுகிறது. அது என்னவா மாறுது? விக்கிரகமா மாறுது. நிறைய பேர் எக்ஸ்டர்னலா பாக்குறாங்க. இவர் கோயிலுக்கு போறாரா, இவர் சிலையை கும்பிட்டாரா, அவர் சிலையை கும்பிட்டாருங்க கிறிஸ்தவங்க. அதெல்லாம் தாண்டி வெளியே மட்டும் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வச்சு கும்பிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாம. உள்ளுக்குள்ளே வச்சு பிரச்சனையை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்கு, என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே, ஏன்னா யாரும் கணம் பண்ண மாட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ கவலையா இருக்கே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சில பேர் என்ன பண்றாங்க, வெளிப்பிரகாரமா நல்லவங்களா காமிச்சிட்டு அவங்களுடைய இருதயத்துல பல விஷயங்களை மறைச்சு வச்சுட்டு அதை பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்தை பார்க்கிறாரு. உங்க உள்ளம் ஒரு சிங்காசனம், அதுக்குள்ள நீங்க என்ன வைக்கிறீங்க? எசேக்கியேல் 14:3. எசேக்கியேல் 14:3. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆண்டு இருக்கிறாரு. உங்க உள்ளத்துல எதை நாட்டி வச்சிருக்கிறீங்க? ஒரு விக்கிரகத்தை நாட்டி வச்சுட்டு உள்ளத்துல எதையோ வச்சுட்டு ஏன் முன்னாடி மட்டும் நல்லவங்கள மாதிரி வரீங்களே, நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்வேன்னு ஆண்டு கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இன்னைக்கு நம்மளும் பிரச்சனையை ரொம்ப பெருசா தூக்கி கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்னு பிரச்சனைகிட்ட சொன்னாலே போதும். உன் இருதயத்தின் சிம்மாசனத்தை எது உட்கார்ந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்குது? கர்த்தர் உட்கார்ந்து ஆட்சி செய்யணும். உலகமே புரண்டாலும் தலைகீழ ஆனாலும் பதட்டம், நடுக்கம், கலக்கம் இது உங்களை ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உட்கார்ந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கணும். மத்தேயு 15:8, இந்த ஜனங்கள் இவர்களுடைய உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எங்க இருக்கா? தூரமா இருக்கிறது. உங்க இருதயம் எங்க? இயேசு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, உன் பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உன்னுடைய இருதயம் இருக்கும். உங்களுடைய பொக்கிஷம் தேவனா இருக்கணும். உங்க பொக்கிஷம் தேவனா இருந்தாருன்னா, ஏன்னா அவர் தான் ட்ரூ ட்ரெஷர், உண்மையான பொக்கிஷம் அவர் தான். அவரை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. உங்க ஹார்ட்ல யாரை வச்சிருக்கீங்க? நான் எப்படி சொல்லலாம், என் ஹார்ட்ல நான் இவங்களை வச்சிருக்கேன், என் ஹார்ட்ல சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது பப்ளிக்கா. அப்படி யாரை வச்சிருக்கீங்க? அப்படி யாரை வச்சிருக்கிறீங்க? அவரை வச்சிருக்கிறீங்களா? அவர் தான் உங்களுடைய இருதயத்தின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் பாருங்க, சாலமோனை பத்தி வாசிக்கிறோம். சாலமோனை பத்தி வாசிக்கும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கர்த்தரை பற்றி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவரையே பத்தி இருந்துச்சு. ஆனா 1 ராஜாக்கள் 11:4 போடுங்க. 1 ராஜாக்கள் 11:4 ரொம்ப அழகா அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமா சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்கள் 11:4. 1 ராஜாக்கள் 11:4.
சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை, சொல்லுங்க என்னது, மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. இன்னைக்கு உங்க இருதயம் எதை நோக்கி சாயுதோ, சொல்லுவோம்ல, இந்த பக்கம் காத்திருக்கிறேன் அந்த பக்கத்து சாஞ்சிட்டாங்க, அது போல உங்க இருதயத்துல எதோ உட்கார்ந்த வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் கர்த்தருக்குன்னு கோயில் கட்டினவன் யாரு? சாலமோன். கடவுளுக்குன்னு அவ்வளோ செஞ்சவன், அவ்வளோ டன்னு கணக்கில் கோல்டு, டன்னு கணக்கில் சில்வரு எல்லாத்தையும் போட்டு கடவுளுக்கு ஆலயம் கட்டினா. ஆனால் அவனுடைய இருதயம் எங்கே போயிடுச்சு? அந்நிய தேவர்களிடத்துல போயிடுச்சு. அதனால தான் இதயம் முக்கியம். அப்போ விக்கிரகம் வெறும் எக்ஸ்டர்னலாக கிடையாது, வெளியே பார்க்க திரும்ப தாக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக பியோர் ஒயிட்டில் வருவாங்க, உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் ஒயிட் போட்டிருக்கவங்கலாம் உள்ளுக்குள்ளே விக்கிரகம் வச்சுருக்காங்கன்னு கிடையாது. கலர் போட்டுறவங்கலாம் உள்ளத்தில் நல்லவங்களாம் இருக்காங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, வெளி பிரகாரமாக பர்ஃபெக்ட் சூப்பருங்க அற்புதங்க அப்படின்னு காமிச்சிக்கிறது மேட்ரு இல்லை. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? முதல் விஷயம், ஏன் இருதயம் முக்கியம்? கர்த்தர் அதை என்ன பண்ணுறாரு? சோதிச்சு நிதானிச்சு பார்க்குறாரு. ரெண்டாவது, உங்களுடைய இருதயம் ஒரு சிம்மாசனம், அதிலிருந்து ஆட்சி செய்ய போகிறது என்ன? மூன்றாவது, உங்க இருதயம் ஒரு ஆவிக்குரிய வீடு. சொல்லுங்க, உங்க இருதயம் என்னது? ஒரு ஆவிக்குரிய வீடு. இட்ஸ் a spiritual home. அது ஏன் ஆவிக்குரிய வீடுன்னு சொல்றோம்? ஏன் ஆவிக்குரிய வீடுனா, இன்றைக்கு நம்ம சரீர பிரகாரமா செய்யற எல்லா காரியமும் காணக்கூடாத விதத்துல எண்ணங்களாகவும் உணர்வுகளாகவும் நமக்குள்ள இருந்தா வெளியே வருது. இன்னைக்கு ஏன் உட்காந்துருக்குறீங்க? நேற்று உங்கள் மைண்டு சொல்லிடுச்சு நாளைக்கு என்னது? சண்டே. ஏன் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? இங்கே தான் இன்னைக்கு போகணும்னு என்ன பண்ணீங்க? ஏற்கனவே முடிவு எடுத்துறீங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாத விஷயம். அந்த காணக்கூடாத விஷயம் காணக்கூடிய செயல்பாடுகளை செய்ய வைக்கிறது. உங்கள் இருதயம் ஒரு ஆவிக்குரிய வீடு. இதில் நீங்கள் தேவனை பற்றி என்ன அறிகிறீர்களோ, தேவனை பற்றி என்ன முடிவை நீங்கள் உள்ளத்தில் வைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. தேவனை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்றது உங்களுடைய செயல்பாடுகளில் தெரியும். தேவனை பற்றின அறிவு, தேவன் யார், எப்படிப்பட்டவர், கர்த்தரனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்ன்ற சத்தியம் உங்க உள்ளத்துக்குள்ள இருந்துருச்சுன்னா, அந்த உள்ளத்துக்குள்ள அந்த வீடு சந்தோஷமா இருக்கும், அந்த வீடு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டேன். ஆண்ட்ரூ ஓமக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய அற்புதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். உலகம் முழுக்க பல ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறார். அவருடைய மகன் 2 பேர் அவங்க வேற ஒரு பக்கத்து ஊரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பெரிய பையன் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, அப்பா தம்பி என்ன பண்ணிட்டான், இறந்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தம்பி இறந்துட்டான், உடனே வாங்கன்னு. ஸோ இவர் பயங்கரமான அற்புதமான விசுவாச போதகர், விசுவாசத்தை பற்றி அற்புதமாக போதிப்பார், கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக அறிஞ்சவர். அவருடைய உள்ளத்தில் என்ன வருது? இயற்கையாக மகன் இறந்து போயிட்டோன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? கலக்கம், பயம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இருதயத்தில். ஆனால் இவருடைய இந்த ஆவிக்குரிய வீட்டை கர்த்தருடைய வார்த்தையால் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? நிரப்பி வச்சிருந்தார். இவருடைய இந்த உள்ளத்துக்குள்ள அந்த இளைய மகனை குறித்து கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட தரிசனங்களை உள்ள வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய வீடு இப்ப என்னவா இருக்கு? பையனை பத்தி நிறைய விஷயங்களை உள்ள சேகரிச்சு வச்சிருக்கு. உங்க வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வச்சிருக்கீங்களே, அது போல உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க பிள்ளைங்களை பத்தியும் உள்ள சேகரிச்சு வச்சிருக்கணும். அப்ப இவர் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது, ஏன்னா பையன் நைட்டே இறந்துட்டு இவங்களுக்கு காலையில ஃபோன் வருது, விடிய காலையில. இப்போ திடீர்னு காலையில் எந்திரிச்சேன், தம்பி எந்திரிக்கல, ஏற்கனவே ஒரு 4 to 6 hours மேலே இறந்து போயிட்டான், பையன் நைட்டே இறந்துட்டான். காலையில் ஃபோன் வருது, இங்கே 1 hour டிரைவ் பண்ணி போகணும். போகிற வழியில் இவர் என்ன பண்ணாரா, இந்த இருதயமாகிய இந்த ஆவிக்குரிய வீடு இருக்குல்ல, இதுக்குள்ளே அவர் சேகரித்து வச்சிருந்த கடவுளுடைய வார்த்தை எல்லாம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஜெபிக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சான். இவ்வளோ தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இவ்வளோ விஷயங்களை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு, நிச்சயமா அவன் செத்தால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ஏன்னா அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, ஒரு ஃபோன் தான், வீட்டில் மட்டும்தான் லேண்ட்லைன், செல்ஃபோன்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது 80s 60s தெரில, அந்த காலகட்டமோ பழைய கதை இது.
இவர் அங்கே போய் அவர் மார்ச்சுரியில் அவங்க பையனை நீட்டாக வச்சு எல்லாமே இந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்லாம் போட்டு நீட்டாக மார்ச்சுரியில் பத்திரமா வச்சுருந்தாங்களாம். இவர் என்ன பண்ணாரா, உள்ளுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி நிரம்பி நிரம்பி நிரம்பி. யாராவது சாவுக்கு சந்தோஷமாக போவாங்களா? அவங்க பிடிக்காதவங்க இறந்து போனால் கூட நமக்குள்ள என்ன இருக்கும், சே நான் இறந்து போயிட்டாங்களே அப்படி தான் இருக்கும். ஆனால் இவர் சாவுக்கு எப்படி போகிறாரு, ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. ஏன், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஆவிக்குரிய வீட்டில் தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழங்கள் உள்ளுக்குள்ளே பதிச்சு வச்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அது என்ன பண்ணுது, மனசுக்குள்ளே வருது. அப்படியே ஒரு வெளியே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டே வராரு. வந்து அவங்க பையன் குடியிருக்கிற இடத்துக்கு போகிறாரு. பையன் ஏஞ்சி ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி எத்தனை மணி நேரம் இறந்து போயிட்டாரு, 6 மணி நேரத்துக்கு மேலே இறந்து போன மனுஷன். வீட்டுக்கு போனால் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் இருக்குது, பையன் என்ன பண்ணிட்டாப்புல, இறந்துட்டாப்புல. எங்கே வச்சுருக்காங்க, மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பிரெயினுக்கு ஒரு சில வினாடிகள் ஆக்சிஜன் போனாலாம் என்ன ஆயிடுது, பிரெயினு அவ்வளோதான் காலி. ஆனால் அத்தனை மணி நேரம் ஆக்சிஜன் போகாத பிரெயினுக்கு கர்த்தர் என்ன பண்ணார், திரும்பி ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த பையன் ஏஞ்சி உட்காந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்காப்புல. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, செத்து போன மனுஷன் உயிரோட ஏஞ்சி வந்தாப்புல. எதனால, இவருடைய இருதயமாகிய வீடு, இந்த ஆவிக்குரிய வீடு எதால் நிறையப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையினால, விஷன்ஸ்னால, தரிசனங்கள்னால. அப்ப அதை சொல்லி அவர் ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுது, இந்த ஆவிக்குரிய வீட்டுல இருந்து ஆவிக்குரிய காரியங்கள் புறப்படுது. இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்படுகிறது, வசனம் சொல்லுதுல, எது நிறைவனால் எது பேசுமா, மனசுலயே இருங்க, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனசு, உள்ளம், ஹார்ட் எது நிறையுதோ அதான் என்ன பண்ணும், வாய் பேசும். இவர் பேசி ஜீவனை பேசி கொண்டே போறார். அங்க பையன் உயிரோடு இருந்துருச்சு உட்காந்துருக்காப்புல. உங்க உள்ளம் ஒரு ஆவிக்குரிய வீடு. லூக்கா 24:32 ரொம்ப முக்கியமான வசனம். எம்மா ஒரு சீஷர்கள் கூட இயேசு கிறிஸ்து பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொன்ன மிக முக்கியமான வார்த்தை என்ன, 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. சில நேரம் கண்கூடா பார்க்கும் பொழுது சூழ்நிலை எல்லாம் மாறி மாறி இருக்கு, எதுவும் சரியில்லை. இயேசுவை நேர் பார்க்குறாங்க, அப்போ கூட பெருசா என்ன பண்ணல, இம்பாக்ட் நடக்கல. ஆனா அவர் பேசின வார்த்தைகள் எங்க போயிருச்சு, இப்ப இருதயத்துக்குள்ள போயிருச்சு. அந்த இருதயமாகிய சிம்மாசனத்துக்குள்ள போயிருச்சு, அந்த இருதயமாகிய ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள போயிருச்சு. அந்த ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள போன உடனே உள்ள என்ன பண்ணுது, இப்ப அப்படியே ஒரு தீ வந்துடுது, ஒரு நெருப்பு வந்துடுது, ஒரு அனல் வந்துடுது. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள போக 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 உங்க உள்ளமாகிய இந்த ஆவிக்குரிய வீடு கட்டப்படும். நீங்க இங்க வெளியே செய்யற ஒவ்வொரு விஷயமும் அற்புதமா இருக்கும். உங்க உள்ளமாகிய இந்த ஆவிக்குரிய வீடு எதனால நிறைஞ்சிருக்கு, நிறைய பாடலுடைய லிரிக்ஸ்னால நிறைஞ்சிருக்கா, அதுவும் உதவாத பாடல்கள் மனப்பாடமா பாடுறாங்க. இருதயம் எதால் நிறைஞ்சிருக்கு, வசனத்தால் நிறைஞ்சிருக்கா. நான் ஏன் இதை ஸ்ட்ரைட்டா சொல்றேன்னா, அந்த மோசமான பாடல்களுடைய வரிகள் உங்க இருதயத்துக்குள்ள உணர்வுகளாய் போய் சேகரிக்கும். உங்க ஆவிக்குரிய வீட்டில இருந்து வர்ற வார்த்தைகள் எதா வருது, வசனமா வரணும். வரும்போது அது என்ன பண்ணும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப உங்களுடைய மென்டல் ஷார்ப்னஸ் மட்டும் பத்தாது, நான் பயங்கரமான மைண்டுங்க, ஸ்ட்ராங் மைண்டுங்க, அது மட்டும் இங்க பத்தாது நண்பர்களே. உங்களுடைய இருதயம் எழுந்திருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். இருதயம் எழும்பணும். இருதயம் எப்படி இருக்கு, உங்க இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஏன் இருதயம் முக்கியம்? 3 விஷயம் சொன்னேன். கர்த்தர் என்ன பண்றாரு, இதயத்தை நிறுத்தி சோதித்து நிதானித்து பார்க்கிறார். இருதயம் ஏன் முக்கியம்? 2வது சொன்னேன், இருதயம் ஒரு சிம்மாசனம், அதில் என்னத்தை உட்கார வச்சு நீங்க ஆட்சி செய்ய விடுறீங்களோ அதான் ஆட்சி செய்யும். 3வது சொன்னாங்க, இருதயம் ஒரு ஆவிக்குரிய வீடு. 4வது, உங்க இருதயம் ஒரு நிலம் போல. எது மாதிரி?
ஒரு நிலம். சொல்லுங்க, உங்க இருதயம் எப்படிப்பட்டது? ஒரு நிலம். ஏன் நான் நிலம்னு சொல்றேன்? வசனம் வாசிப்போம். லூக்கா 8:15. சொல்லும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே பார்க்குறோம் இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. விதை கர்த்தருடைய வார்த்தை, நிலம் இருதயம். இருதயம் என்னது? நிலம். இந்த நிலத்தில் நீங்கள் எதை போட்டாலும் விதைக்கும். அதான் இங்கே பிரச்சனை. என்ன பண்ணும்? எதை போட்டாலும் விதைக்கும். களையை போட்டால் களையை என்ன பண்ணும்? விதைக்கும், முளைச்சி எழும்பும். நல்ல விதையை போட்டால் அந்த விதையும் முளைச்சி எழும்பும். சொல்லுவாங்கள்ல, முளையும் பயிறு விளையும் பயிறு முளையிலேயே தெரியும். ஏன்? அது அது என்ன மாதிரி வளர்றதுன்னு தெரிஞ்சிடும், என்ன கைண்டுன்றது தெரிஞ்சிடும். உங்கள் இருதயத்தில் என்ன விதையை விதைக்கிறீங்க முக்கியம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இது உங்களுடைய இருதயத்தை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உங்க இருதயத்தில் சரியான விதையை விதைச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையே அதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா விதைக்கிறத எதை விதைக்கல? வசனத்தை விதைக்கல. விதைக்கும் போது எதை விதைக்கல? நல்ல காரியங்களை விதைக்கல. விதைக்கிறது பூராமே என்னதான் இருக்கு? களைகளா இருக்கு, தேவையில்லாததா இருக்கு. அதனால தேவையில்லாத விஷயங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன், இனிமேல் ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும். உங்க இருதயம் ஒரு நிலம் போல, அந்த நிலத்தில் சரியானதை விதைக்க வேண்டும். 4வது, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 5வது, உங்கள் இருதயத்தை பொறுத்துதான் மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுக்க போறாங்க. எப்படி? உங்க இருதயத்தை வச்சுதான் மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுக்க போறாங்க. Your heart determines your legacy. உங்க உள்ளம் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் மக்கள் உங்களை ஞாபகம் வச்சுக்க போறாங்க. நான் சொன்னேன், உங்க உள்ள ஒரு சிம்மாசனம் போல. அந்த சிம்மாசனத்தில் நீங்க எதை உட்கார வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த ஆட்சியை தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? கவனிச்சு பார்ப்பாங்க. உங்க வாழ்க்கை ஒரு ஆட்சி காலம் மாதிரி. நீங்க இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி ஆட்சி செஞ்சீங்க, உங்க உள்ளம் எதை நோக்கி போகுது, உங்க உள்ளம் சரியான திசையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆட்சி சூப்பரா இருக்கும். ஆட்சி முடிஞ்சோன்னா திட்ட மாட்டாங்க. ஆட்சி முடிஞ்சோன்னா என்னப்பா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்வாங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து மித்தவங்க பெருமையாய் சொல்லணுமா, உயர்வாய் சொல்ல வேண்டுமா? உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும்? சரியாய் பார்த்து கொள்ள வேண்டும். உங்க இருதயத்தை வச்சுதான் மக்கள் உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள போகிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சில ஐகான்ஸை பேசிட்டே இருக்கோம் இல்ல? காமராஜரை பத்தி பேசுறோம், கல்வி கொண்டு வந்தாரு, எவ்வளவு பேர் இருக்காங்க. அன்னை தெரேசாவை பத்தி பேசுறோம். ஏன்? லைஃபே அப்படி மாறிடுச்சு. எவ்வளவோ அற்புதமா மனுஷங்க இருக்காங்க, அது பேசிட்டே இருக்கோம். ஏப்ரஹாம் லிங்கன் பத்தி பேசுறோம். ஏன்? அடிமையை தனத்தையே ஒழிச்சு காட்டினாரு. நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் மக்கள் இனிமேல் பேச போறாங்க. அந்த வாழ்க்கையை பத்தி நல்லதா பேசணும்னா உள்ளம் எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும். உள்ளம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். கடைசியா ஒரு வசனம், 2 நாளாகமம் 16:9, 2 Chronicles 16:9. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்களாய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உங்கள் யுத்தங்கள் நேரிடும் என்றான். என்ன சொல்றாருங்க? என்ன நடக்குது? ஆசாவனுடைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கோ,
உங்களுடைய உள்ளத்துல சரியான விஷயங்களை நீங்க உட்புகுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பிரஸ்தாபம் நிலைக்கும்படி ஆண்டவர் உங்கள் மூலமா இந்த உலகத்துல ஆட்சி செய்வார். We are God's extension on this earth. நம்மெல்லாம் யாருன்னா கடவுள் பரலோகத்துல இருக்காரு, கடவுள் இந்த பூமியில இருக்க முடியாதுன்றதுக்காக நம்மை கொண்டு நம் மூலமாக இந்த பூமியை ஆட்சி செய்ய விரும்புகிறார். நம்ம உள்ளம் சரியா இருந்துச்சு, நம்ம உள்ளம் கரெக்டா இருந்துச்சுன்னா, நம்முடைய ஆட்சி முறை சரியா இருந்துச்சுன்னா நம்மளை பற்றி தலைமுறைகள் பேசும். ஆசா ராஜா அவர் ஆரம்பிக்கும் போது கடவுளுக்கு அப்படியே உத்தமமா அவனுடைய இருதயத்தை அப்படியே திறந்து கொடுத்து ஆரம்பிச்சார். ஆனா போக 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 என்ன ஆயிடுச்சு, அப்படியே பொலிட்டிக்கல் அலையன்ஸ், அதாவது கூட்டணின்னு சொல்லிட்டு தவறான ஆட்கள் கூட சேர்ந்துட்டு அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூர போயிடுச்சு. என்ன ஆச்சு, அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு, அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு. வசனம் 12 2 நாளாகமம் 14 அப்படியே 2 சாப்டர் முன்னாடி போயிட்டு வசனம் 14-12 வாசிச்சிங்க அப்படின்னா அவருடைய முடிவை பற்றி வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியர் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். என்ன நடக்குது, என்ன தப்பா வாசிக்கிறோமா? 2 Chronicles 16:12 தான். 16:12 அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கொண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்து அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். என்ன சொல்றாங்க, அவன் லைஃப் ஆரம்பிச்சது சூப்பர், கர்த்தர் அவனை பார்க்கும்போது அற்புதமாக அவன் வாழ்க்கை. வசனம் 14ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். 16ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடியும் போது அவனுடைய இருதயம் அவன் வியாதிப்பட்டிருக்கும் போது கூட அவன் யார்கிட்ட போலையா, கடவுள்கிட்ட போலையா. அவன் மனசு ஹார்ட் ஆயிடுச்சு, அவன் இருதயம் ஹார்ட் ஆயிடுச்சு, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஹார்ட் ஆயிடுச்சு. அதனால் என்னாச்சு, அவனை யாராலையும் காப்பாற்ற முடியல. நான் சொல்கிறேன், அவனுடைய இருதயம் அதை பொறுத்து தான் மக்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க. ஞாபகம் இருக்கா சாலமோனுடைய பையனை பற்றி? சாலமோனுடைய பையன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க சாலமோனை பற்றி? அப்போ அவங்க அப்பா ரொம்ப டேக்ஸ் போட்டாரு, நீனாச்சும் கொஞ்சம் வரி கம்மியாக போடுப்பா. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாவோட அது டயலாக்லாம் பயங்கரமாக விட்றாப்புல, ஆனால் ஆள் எப்படி இல்லை, நல்லா இல்லை. எங்கள் அப்பாவனுடைய தொடைய காட்டிலும் என்னுடைய சுண்டு விரல் பெருசுன்றான். அதாவது என்ன அர்த்தம், அவங்க தொடை எவ்வளோ பெருசுங்க சைஸு, சுண்டு விரல் எவ்வளோன்னு இருக்குது. ஒல்லியான மனுஷனுக்கு எடுத்துட்டா கூட அவ்வளோ, அவன் சொல்கிறான் நான் அவ்வளோ ஹார்டான மனுஷன்றான். மக்கள் அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. அவனை எல்லாரும் சபிச்சாங்க. அதை கொண்டு தான் அவனுடைய வரலாறு தெரிஞ்சிச்சு. ஆனால் இயேசு இன்னைக்கு எப்படி பார்க்குறோம், இயேசு இன்னைக்கு எப்படி பார்க்குறோம், அவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? இயேசு அப்போ சொல்ற ஒரு நன்மை செய்கிறவா சுற்றி தெரிஞ்சார். இன்னைக்கு கூட பிதாவை சொல்கிறோமோ பரிசுத்தரை சொல்கிறோமோ இல்லையோ இயேசுவேன்னு கூப்பிடுறோம். ஏன், அவர் நல்ல உள்ளம் படைச்சவர், கனிவான உள்ளம் படைச்சவர்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி இருதயமாக நம்முடைய இருதயம் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால உங்கள் இருதயம் முக்கியம். 5 விஷயம் சொல்லிட்டேன் ஏன் இருதயம் முக்கியம்னு. உங்கள் இருதயத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்க போகிறோம். எப்படி இதயத்தை பாதுகாத்துக்கிறது, எப்படி அதுக்கு சரியான காரியங்களை சொல்றது, எப்படி அதை வழி நடத்துதுன்னு வர்ற நாட்களில் நம்ம கவனிச்சு பார்க்க போகிறோம். உங்கள் இருதயம் முக்கியம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதுலேருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்க போகுது. சொல்லுவாங்கள்ல, இந்த படிப்பை வச்சு தான்ப்பா உன் எதிர்காலமே இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை வச்சு தான் உங்கள் எதிர்காலமே இருக்கிறது. உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. எழுந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற அந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டு சபையாராய் கூடி உங்களுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருந்தோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்களுடைய இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீர் உணர்த்துகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் பார்க்கிறீர், எங்களுடைய இருதயத்தை நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, அதை நிறுத்தி நிதானித்து பார்க்கிறீர். எங்கள் இருதயம் முக்கியமானது. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இருதயங்களை எமக்கு முன்பாக நாங்கள் திறந்து வைக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்படும்படிக்கு உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாவீது சொல்வது போல என்னுடைய இருதயம் முன்பாக பெரிதியாக இருப்பதாக. let it be accepted before you. என் இருதயம் திறந்து நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் என்னுடைய இருதயம் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே,
நம்முடைய இருதயத்தில் நாங்கள் சரியான காரியங்களை விதைக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் சரியான விதையை அவருடைய இருதயத்தில் விதைக்க உதவி செய்யுங்க. அவர்களுடைய வாழ்க்கை அன்றைய பின்வரும் சமுதாயத்துக்கும் சந்ததிக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை அமையும்படிக்கு அவர்களை மாற்றுவீரா நான் ஜெபிக்கிறோம். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே அவர்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கு பெற போகிறோம். நம்ம கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இரத்தம், கர்த்தருடைய சரீரம் இதுக்கு ஒப்புமையாக இருக்கிறதில் நாம் பங்கு பெறும் பொழுது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய சாபம் நீங்குகிறது, நம்முடைய வியாதிகள் குணமாகிறது, நம்முடைய சரீர வியாதிகள் எல்லாம் குணமாகிறது. அவர் நம்ம கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயதாக்குகிறார். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இதில் பங்கு பெறும் பொழுது மறுபடியும் நினைவு கூறுகிறோம். எனக்காக அவர் பலியானார், எனக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், எனக்காக அவர் வாதிக்கப்பட்டார். எதுக்கு? என்னுடைய நல்வாழ்க்கைக்காக. இன்றைக்கு நாம் அந்த எண்ணத்தோடு ஆண்டவரை பார்ப்போம். சொல்லுவோம், கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னுடைய சரீர வியாதிகளை குணமாக்குகிற தேவனுடைய அன்றைய இந்த சரீரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வியாதிகளை மட்டுமல்ல, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை முற்றிலுமாக கழுவுகிற மருத்துவத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு இதில் நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களுடைய சரீரத்தில் நன்மை உண்டாகட்டும், எங்களுடைய இருதயத்தில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும், பாவங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறட்டும், மேற்கொள்ளப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்தும், ஆளுகை செய்யும். நாங்கள் சேர்ந்து புசிப்போம், சேர்ந்து பானம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல வெளியேற பெற்ற நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய சம்மதில் காத்திருக்கும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மக்கள் வந்து பங்கு பெற்று உம்மை உயர்த்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், ஆளுகை செய்யும். இந்த வாரம் முழுதும் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய படிப்புகள், அலுவல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருப்பீராக. அவங்க போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து உதவி செய்யும், தொடர்ந்து நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா கான மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா என் வயது திரும்பவும் வாழ வைத்து போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.